நீதி கதைகள் டிவி. ஆகாயத்துல நட்சத்திரங்கள் எல்லாமே ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது கேசவாபுரம் அப்படிங்கிற ஊரு. ரங்கையா கட்டில படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. உள்ள ரங்கம்மா, ராமு, சீதா 3 பேரும் படுத்திருந்தாங்க. திடீர்னு அந்த நடுராத்திரியில ரங்கையோட வீட்டு கதவை யாரும் டப் டப்புன்னு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ரங்கையா எழுந்துச்சு உக்காந்து கண்ணு தொடச்சுக்கிட்டு, யாருடா அது? பகல் முழுக்க வயல்ல வேலை செஞ்சுட்டு ராத்திரி நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா என் தூக்கத்தை கெடுக்க வந்திருக்கிறது. ராமு, ராமு, அந்த மண்ணெண்ணெய் விளக்க கொண்டு வா. யாருன்னு பார்க்கறேன். திருடனுங்களா இருந்தா மண்டைய பொழந்துடுவேன். ராமு தூக்க கலக்கத்துல கையில விளக்கு பிடிச்சுக்கிட்டு வந்து, என்னப்பா நீங்க? திருடனுங்க கதவை தட்டி வருவானுங்களா இல்ல செவரெகிரி குதிச்சு வருவாங்களா? ஒருவேளை நம்ம மாடு கண்ணு போட்டிருக்கலாம். வேலைக்காரன் எதனா கதவை தட்ட போறான். நல்லா இருக்குடா உன் அறிவு. வேலைக்காரனா இருந்தா பின்வாசல் கதவை தட்டுவான், முன்வாசல் கதவை ஏன் தட்ட போறான்? யாரு வந்திருக்காங்கன்னு தெரியல. போய் கதவை திறந்து யாருன்னு பாரு. ராமு கதவு திறந்துக்கிட்டு வெளியில போனான். அப்ப வாசல்ல 4 பெரிய பெட்டி, அப்புறம் 2 துணி மூட்டையோட சுப்பையாவும் காந்தம்மாவும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையா அவங்க கதவு திறந்ததும், ஏறாங்கய்யா, நீ மனுஷனா இல்ல கும்பகரணனா? 1/2 மணி நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன். நீ யோசிச்சு யோசிச்சு வந்து கதவை திறக்கிற. சரி, இந்த பெட்டி எல்லாத்தையும் முதல்ல வீட்டுக்குள்ள கொண்டு வா. ரங்கையா அவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியமா, என்ன சுப்பையா மாமா, இன்னும் காலையில விடியவே இல்லை, அதுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க பேய்ங்க மாதிரி. இதுல பெட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கீங்களே, ஆமா என்ன விசேஷம்? பேயா? சொந்தக்காரங்களை பார்த்து பேயின்னு சொல்றது கொஞ்சமாவது நல்லா இருக்குங்களாண்ணே? எங்க ஊர்ல மழை இல்ல, வெயில் வேற ரொம்ப அதிகம்ல. அதான் உங்க ஊர்ல ஒரு மாசம் தங்கிட்டு போலான்னு வந்தோம். இங்க நல்லா குளுகுளுன்னு இருக்கே, சந்தோஷமா இருக்கலான்னு வந்தோம். ரங்கம்மா, ரங்கம்மா, என்ன இன்னும் தூக்கம்? விடிஞ்சும் எழுந்திருக்கலையா? ரங்கம்மா சத்தத்தை கேட்டு எழுந்திருச்சு வெளியில வந்தா. அட அண்ணி, நீங்களா? வாங்க அண்ணி. இவ்வளவு விடிய காலையில யாரும் வரமாட்டாங்கல்ல, அதான் தூங்கிட்டேன். நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்கிறது ரங்கம்மா, அந்த மாட்டு வண்டியில உங்க ஊருக்குள்ள வர்றதுக்குள்ள இடுப்பெலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. டே ராமு, என்ன நிக்கிற? பெட்டி எடுத்து உள்ள வையே. அறையில உங்க பெட்டி எதனா இருந்தா எடுத்து வெளியில வச்சுட்டு என் பெட்டிய வையி. ரங்கம்மா, கொஞ்சம் சூடா தண்ணி வச்சு கூட, குளிச்சிட்டு வரேன். ஆமா ரங்கம்மா, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுல கொஞ்சம் மஞ்சத்தூளும் 4 வேப்பிலையும் போடு. என் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் குளிச்சதும் ஃபில்டர் காஃபி வேணும். பால்ல தண்ணிய மட்டும் கலந்துராத. அதை கேட்டு ரங்கையா அவன் மனசுக்குள்ள, 2 பேரும் குண்டாங்குண்டானா சோறு சாப்பிட்றவங்க. இதுல தண்ணி சூடா இருக்கணுமா? காப்பியில தண்ணியே கலக்கக்கூடாதான். என் வீட்டுல பால் கறக்கிறதே ஒரே ஒரு மாடு. மொத்த பாலையும் இவங்களே குடிப்பாங்க போலயே. மாமா, இந்த பெட்டியில என்ன இருக்கு? கல் எதுனா கொண்டு வந்தீங்களா? கல் இல்ல, அதுல என்னோட பட்டு வேட்டி பட்டு சட்டையும் என் பொண்டாட்டியோட புடவையும் இருக்கு. அப்புறம் உங்க வீட்டுல சுத்தமான நெய் இருக்குமோ இல்லையோ, நெய்யும் வச்சிருக்கேன். எனக்காக கொண்டு வந்திருக்கேன், நீங்க எடுக்காதீங்க. அதை கேட்டு ரங்கையா கோவமா, சுப்பையா மாமா, எங்க வீட்லயே ஒரு மாடு இருக்கு. பாலுக்கும் நெய்யுக்கும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எதுக்காக உங்க நெய்ய கேட்க போறேன்? சரி, வந்து படுத்து தூங்குங்க, விடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். தூங்குறதா? ஐயோ, நான் ஒரு தடவை எழுந்துச்சிட்டேனா மறுபடியும் படுத்து தூங்க மாட்டேன். ஆமா, எங்க உன் மருமக சீதா? காணுமே. போமா, நல்லா சூடா பால் காய்ச்சி கொண்டு வா. என் வீட்டுக்காரருக்கு காலையில பால் குடிக்கலனா நாளே தொடங்காது. அதுக்கப்புறம் சுட சுட தோசையும் கொஞ்சம் இஞ்சி துவையலும் அரைச்சு கொடு. இஞ்சி துவையல் தான் எங்களுக்கு வேணும். சீதா தூக்க கலக்கத்துல கோவமா, என்ன இது? விடிய காலையில தோசை சுடணும், சட்னி அரைக்கணுமா? அது முடியுமா? வீட்ல பழைய சோறுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன், கூட கொஞ்சம் ஊறுகாய் வச்சு கொடுக்குற, சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். காந்தம் அதை கேட்டு ஆச்சரியமா, அடடா, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, பழைய கஞ்சி குடிக்கிறீங்களா அப்படின்னு மருமக கேக்குறானா? என்ன ரங்கம்மா, மருமகளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கல போலியே. இல்ல நீ, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது. நீ போய் அடுப்பு பத்த வை சீதா, நான் வந்து சமைக்கிறேன். இல்லனா இவங்க நம்மள உசுரை எடுத்துருவாங்க போல. சுப்பையா நேரா போய் ரங்கையோட கட்டில்ல அப்படியே உக்காந்துக்கிட்டான். ரங்கையா, அந்த விசிறிய கூட, காத்தே வர மாட்டேங்குது. நீயே வந்து பேசாம கொஞ்சம் விசிறி விட. ரங்கையா பல்ல கடிச்சுக்கிட்டு, நான் வந்து உனக்கு காத்து விசிறணுமா? ஏன் மாமா,
நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா இல்லை நீ ஜமீன்தாரா? உனக்கு எல்லா வேலையும் நான் செய்யணுமா? வீட்டுக்கு வந்த சொந்த பந்தத்தை கடவுள் மாதிரி பார்க்கணும்னு உங்க அப்பா அம்மா சொல்லி தரலையா? வந்து காத்து விசிறி விடேன். காலையில 6 மணி இருக்கும். சூரியன் இப்பதான் வெளியில வந்துகிட்டு இருந்தான். சமையல் அறையில சீதா ரங்கம்மா 2 பேருமே அடுப்புல விறகு வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விறகுதான் எரியவே இல்ல. அத்தை, என்ன இது? இந்த சொந்தக்காரங்க விடிய காலையிலேயே வந்து எதுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்கறாங்க? அதுலயும் அந்த காந்தமத்தை இருக்காங்களே, அவங்க வாசல்ல நின்னுக்கிட்டு இது செய்ய அது செய்ய அப்படின்னு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மெதுவா பேசு சீதா. அன்னைக்கு காது ரொம்ப பெருசு. நம்ம மெதுவா பேசினாலும் கேக்கும். என்ன பண்றது? எனக்கும் தான் பிடிக்கல. ஆனாலும் சொந்த பந்தமாச்சே, அதான். அப்பதான் சொல்லி வச்சாப்ல காந்தம்மா சமையலறைக்குள்ள வந்து, என்ன ரங்கம்மா இது? இப்படி வீடு முழுக்க புகையா இருக்கு, கண்ணெல்லாம் எரியுது. எங்க ஊர்ல இந்த மாதிரி அடுப்பெல்லாம் இல்ல. அங்க மண்ணெண்ண அடுப்பு வந்துருச்சு. அதுல புகையும் வராது, ஒன்னும் வராது. சமையல் பட்டுன்னு முடிஞ்சிடும். உங்களுக்கு தான் அவ்வளவு வசதி இல்லையே. அப்போ சீதா கோமா, அத்தை, உங்களுக்கு எதுக்கு இந்த புகையில இவ்வளவு கஷ்டம்? கண்ணு எரியுதுன்னு சொல்றீங்களே, பேசாம வெளியில உட்கார வேண்டியது தானே? இப்படி சமைக்கிறவங்களுக்கு வந்து எதுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? நாங்களாவது ஒழுங்கா சமைப்போம்ல. எவ்வளவு திமிருடி உனக்கு! பெரியவங்கன்னு கூட பார்க்காம மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. நான் நீங்க ஒழுங்கா சமைக்கிறீங்களான்னு பார்க்க வந்தேன். இஞ்சி துவையல்ல இஞ்சி ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படி இருந்தா காரமா இருக்கும். எங்க வீட்லலாம் எல்லாத்தையுமே பக்குவமா பதமா செய்வோம். அப்போ ரங்கம்மா சமாளிக்கிறதுக்காக சிரிச்சு, அண்ணி, சின்ன பொண்ணு, ஏதோ கோவமா பேசிட்டா தப்பா எடுத்துக்காதீங்க. இந்தாங்க, தோசையும் சட்னியும் ரெடியா இருக்கு, கொண்டு போய் கொடுங்க. ஏது நான் எடுத்துட்டு போகவா? நான் எடுத்துட்டு போறதுக்கு நீ எதுக்கு இங்க இருக்க? உங்க வீட்டுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். நீ தான் கொண்டு வந்து கொடுக்கணும். எங்க வீட்ல இருந்தா நானே பரிமாறிப்பேன். ரங்கம்மா தலையில அடிச்சுக்கிட்டு அந்த தோசை தட்டை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா. சுப்பையா ஒரே ஒரு நிமிஷத்துல 4 தோசையை சாப்பிட்டு முழுகிட்டான். அடாடா, சும்மா சொல்லக்கூடாது ரங்கையா. உன் வீட்டுக்காரம்மா நல்லா சமைக்கிறாங்க. எங்க அந்த ஊறுகாவை இன்னும் கொஞ்சம் போடேன். மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறீங்க? எனக்கு நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடணும்னு தோணுது. ரங்கையா நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு, என்னது நாட்டுக்கோழி குழம்பா? காலையில சாப்பாடு இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, அதுக்குள்ள மதிய சாப்பாட்டை பத்தி பேசுறியா மாமா? மாமா, இது கிராமம், பட்டணம் இல்ல. இங்க வெறும் பருப்பு குழம்பும் கத்திரிக்காய் குழம்பும் தான் தருவாங்க. ஏன் ரங்கையா, வீட்டுக்கு வந்த சொந்தத்தை இப்படிதான் கவனிப்பியா நீ? சொந்தக்காரங்களுக்கு பருப்பு குழம்பு போடக்கூடாது, நாட்டுக்கோழி குழம்பு தான் போடணும், பார்த்து கவனி. ரங்கையா மனசுக்குள்ள, விட்டா இவன் போறதுக்குள்ள என் சொத்தையா அழிச்சிடுவான் போல தெரியுது. இவனை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறது? காலையில 8 மணி இருக்கும். ரங்கையாவோட பக்கத்து வீட்டுல இருக்கிற சுசீலா, என்னங்கண்ண, காலையில இருந்து வீடு கலகலன்னு இருக்கே. வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராச்சும் வந்திருக்காங்களா என்ன? அவங்க குரலு எங்க வீடு வரைக்கும் தெளிவா கேக்குதே. அது கேட்டு ரங்கையா, கலகலன்னு இல்ல, என் வீடு கடகடன்னு நடுங்கிக்கிட்டு இருக்கு. வந்திருக்கிறது சொந்தக்காரங்க இல்ல, கெட்ட கனவு. போய் வேலைய பாரு. அப்பதான் அந்த ஊர்லயே ரொம்ப புத்திசாலியான ராஜையா ரங்கையாவோட வீட்டுக்கிட்ட நடந்து வந்தாரு. என்ன ரங்கையா, காலையிலேயே பொண்டாட்டிக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு? சூரியனே இன்னும் வரல, ஆனா தலை ரொம்ப சுடுதே. வா ராஜையா வா, எல்லாம் என் நேரம். உள்ள போய் பாரு, என்ன வந்திருக்குன்னு தெரியும். என் சுப்பையா மாமா இல்ல, அவரு குடும்பத்தோட வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. 1 மாசம் தங்கி என் உயிரை வாங்கிட்டு தான் போவாராம். ஓஹோ, சுப்பையா இங்க வந்திருக்காரா? உனக்கு விஷயம் தெரியுமா? உன் பெரியப்பா பையன் இருக்கானே சீனு, அவன் வீட்டுக்கு போய் தங்கி 10 மூட்டை நெல்லை காலி பண்ணிட்டு வந்தாராம். ஐயோ ராஜையா, எதனா யோசனை இருந்தா சொல்லு. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஏதேதோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டியும் மருமகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்கள விரட்ட எதனா திட்டம் இருந்தா சொல்ல, அதுக்கு பதிலாக உனக்கு 10 ரூபாய் தரேன். 10 ரூபாயா? அப்ப பலமான திட்டம் தான் போடணும். ரங்கையா, விடிய காலையில தானே வந்தாங்கன்னு சொன்ன, அப்போ சரியான பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தம் தான் நமக்கான ஆயுதம். நான் ஒரு நாடகம் ஆரம்பிக்கிறேன், நீ கூடவே இரு. நான் என்ன சொன்னாலும் நீயும் சரின்னு பேசிடு. அப்பாடா, நீ என்ன சொன்னாலும் செய்யறேன். முதல்ல அவங்கள இங்கிருந்து விரட்டு, அது போதும். கொஞ்ச நேரத்துல ராஜையா ரொம்ப கம்பீரமா முகத்தை வச்சுக்கிட்டு ரங்கையோட வீட்டுக்கு வந்தாரு. அவரு கையில ஒரு பழைய புத்தகம் இருந்துச்சு. அப்ப ராஜையா சத்தமா, ரங்கையா, ரங்கையா, எங்க இருக்க? உடனே சீக்கிரம் வாடா, உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கு, பரிகாரம் பண்ணியாகணும்.
என்ன ராஜையா, விடிய காலையிலேயே வீட்டுக்கு வந்து கெட்ட நேரம்னு சொல்ற? யாருக்கு கெட்ட நேரம், என்ன கெட்ட நேரம்? வா சுப்பையா, வா வா. ஒன்றும் இல்லை, ரங்கையாவோட வீட்டுக்கு விடிய காலையில 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாபம் வருமா? அதுவும் விடிய காலையில சாபம். காந்தம்மா பதட்டமா, சாபமா? என்னங்கன்னு சொல்றீங்க? விடிய காலையில நல்ல குளு குளுன்னு இருக்கும்போது நாங்க வந்தோம். இதுல சாபம் என்ன இருக்கு? எங்க மேல உங்களுக்கு கோவமா? எனக்கு எந்த கோவமும் இல்லம்மா, அந்த கிரகங்களுக்கு தான் கோவம். இந்த புத்தகத்துல எழுதி இருக்கிறபடி பார்த்தா வந்த சொந்தக்காரங்களால ரங்கையா சொத்து அழியும். அப்ப ரங்கையா நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு, ஐயோ, என் சொத்து அழிய போதா? என் வீடு, என் வயலு, மாடுங்க. ஐயோ ராஜையா, இன்னைக்கு காலையில இவங்க தான் வீட்டுக்கு வந்தாங்க. ரங்கையா அமைதியா இரு. நாங்க வந்தா உன்னோட சொத்து எப்படிப்பா அழியும்? இந்த ராஜையா தேவையில்லாத புத்தகத்தை படிச்சுட்டு சொல்றான். ராஜையா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சுப்பையா, நான் ஒன்றும் சும்மா சொல்லல. ரங்கையாவோட சொத்து அழியிறது மட்டுமில்ல, வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களோட பெட்டியில பட்டு புடவை நெய்யன்னு எது இருந்தாலும் ராத்திரியோட ராத்திரியா சாம்பலாகும்னு புத்தகத்துல எழுதியிருக்கு. காந்தம்மா பதட்டமா, என்னது, எல்லாம் அழிஞ்சிடுமா? ஐயோ, என்னோட தங்க நகை, என் பட்டு புடவை, நீங்க சொல்றது உண்மைதானாண்ண? ஐயோ, நேத்து தானே ஒரு புது பட்டு புடவை நான் வாங்கினேன். சுப்பையாவும் ரொம்பவும் பயந்து போய், நெய் டப்பா எல்லாம் உருகி போயிடுமா? ராஜையா, பயமுறுத்தாத. இந்த சாபத்துக்கு எதனா பரிகாரம் பண்ணணும்னா சொல்லு. ரங்கையா நிச்சயமா அந்த பரிகாரத்தை செஞ்சிடுவான். நான் என்ன பண்றது மாமா? விடிய காலையில வந்தது நீங்க, அப்ப பரிகாரம் நீங்க தான் பண்ணணும். நான் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்துடுவேன். அட, இதுக்கு பணம் செலவாகாது சுப்பையா. இதுக்கு பரிகாரம் பண்ணணும்னா வீட்டுக்கு வந்த சொந்த பந்தமே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா வேலையும் செய்யணும். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சா வேர்வை சிந்தும். வேர்வை துளி மண்ணுல பட்டதுமே உங்க சாபம் போயிடும். அப்பதான் உங்க பொருளுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. சுப்பையா காந்தம்மா 2 பேரும் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொத்து போயிடுமோ அப்படிங்கிற பயம்தான் அந்த பயம். காந்தம்மா கவலையா, ஏன இப்போ வேலைன்னா என்ன வேலை செய்யணும்? நான் பிறந்த வீட்டிலேயோ புகுந்த வீட்டிலேயோ கையில தொடப்பத்தை கூட பிடிச்சதில்ல. இப்ப வேலை செஞ்சா காப்பு காய்ச்சிட்டாது. கையை காப்பு காய்ச்சா பரவாயில்லம்மா, பட்டு புடவைக்கு எதுவும் ஆகாதுல்ல. நீங்க இப்பவே மாட்டுக்கொட்டகைக்கு போய் சாணி எல்லாத்தையும் அள்ளி கூடையில போடுங்க. அந்த சாணி உங்க கையில பட்டதும் உங்க சாபம் சீக்கிரம் போயிடும். சாணி எடுக்கணுமா? சிச்சி, எனக்கு வாந்தி வருமே. ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல அண்ணி, மூக்குக்கு ஒரு துணியை கட்டிக்கோங்க. உங்க பட்டு புடவைக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? வாங்க, மாட்டுக்கொட்டை எங்க இருக்குன்னு காட்டுறேன். காந்தம்மா முகத்துக்கு ஒரு துணியை கட்டிக்கிட்டு மாட்டுக்கொட்டாய்க்கு போனா. ராஜையா, இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் காலையிலேயே தோசையை சாப்பிட்டுட்டேன், தூக்கம் வருது, போய் தூங்கவா? நீங்க போய் தூங்கினா உங்க டப்பால இருக்கிற நெய்யெல்லாம் உருகி போயிடும். ஒன்று பண்ணுங்க, பின்பக்கமாக போய் அங்கே இருக்கிற விறகு எல்லாத்தையும் கோடாலி வச்சு உடைங்க. அப்புறம் கிணத்துல தண்ணி மொண்டு தொட்டியில் ஊத்துங்க. உங்க வேர்வை துளி கிணத்துல விழுந்தாலும் பரிகாரத்துக்கு நல்லது தான். ராமு சிரிச்சுக்கிட்டே, மாமா இருங்க, நான் போய் கோடாலி கொண்டு வரேன், அதுதான் விறக நல்லா உடைக்கும். சுப்பையா வேற வழி இல்லாம விறகு வெட்டுறதுக்காக கோடாலிய பிடிச்சி ஒரு வெட்டு தான் வெட்டினான். அவ்வளவுதான், அவன் கைய அப்படியே செவந்து போச்சு. பாவம் சுப்பையாவால முடியல. ஐயோ ரங்கையா, என்ன கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கியா என்ன? கோடாலிய பிடிச்சி கையெல்லாம் காப்பு காய்ச்சிடுச்சு, என்னால முடியல. நான் என்ன பண்ண மாமா? எல்லாம் கிரகங்களோட தப்பு. நீ மட்டும் பரிகாரம் பண்ணலனா உன் பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் சாம்பல் ஆயிடும். உன் விருப்பம், நீயே யோசிச்சுக்கோ. சீதா மாட்டுக்கொட்டையை கிட்ட வந்து, அத்தை, அங்க பாருங்க, அந்த மூலையில சாணி அப்படியே இருக்கே, அதையும் எடுங்க. இல்லனா சாபத்தின்படி பாதி பட்டு புடவையதான் நீங்க காப்பாற்ற முடியும், மீதி போயிடும். அட கடவுளே, ஒரு மாசம் ஓய்வு எடுத்துட்டு போலான்னு வந்தா என்னை இந்த வீட்டு வேலைக்காரியா ஆக்கி எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்களே. அடியே ரங்கம்மா, கொஞ்சம் மோர் கொண்டு வா, எனக்கு தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சு. சாபம் முடிகிற வரைக்கும் மோரெல்லாம் குடிக்க கூடாது, வெறும் கஞ்சி தண்ணி தான் குடிக்கணும்னு ராஜா என்ன சொன்னாரே. அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு சுப்பையா காந்தம்மா 2 பேருமே உடம்பு வலியோட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காந்தம்மா, இத்தனை வருஷத்துல இந்த வீட்டில் இன்னைக்கு நான் செஞ்ச வேலைய எங்கேயும் எப்பவும் செஞ்சதே இல்லை. அந்த விறக வெட்டிட்டு தண்ணி எடுத்து ஊத்துறதுக்குள்ள இடுப்பெலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. காந்தம்மா கவலையா, நீங்க பண்ணதே பெருசுன்னா நான் அந்த மாட்டு கொட்டால சாணி எடுத்துட்டு போட்டேன்.
10 தடவை கைய கழுவுனாலும் அந்த நாத்தம் போகவே மாட்டேங்குது. நான் அந்த நாத்தத்தை பார்த்து பார்த்து 10 தடவை வாந்தி எடுத்துட்டேன் தெரியுமா? அப்பதான் ராஜையா வீட்டுக்குள்ள வந்தாரு. கோவமா முகத்தை வச்சுக்கிட்டு, சுப்பையா, நல்லதா போச்சு. நீங்க வேர்வை சிந்தி உழைச்சதால உங்க பெட்டியில இருக்கிற பொருள் எதுவும் ஆகல. ஆனா ஒண்ணு. சுப்பையா பயந்து போய், என்ன என்ன பிரச்சனை? பெட்டி நல்லா தானே இருக்கு. போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு மட்டும்தான். இது ஒரு வாரம் இருக்குமே. நாளைக்கு காலையில வயலுக்கு போய் 5 ஏக்கர் பூமிக்கும் விதைய தூவுங்க. அப்புறம் காத்தாம்மா, நீ எங்க ஊர்ல ஒரு 10 வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்கணும். அதுல கிடைக்கிற அரிசியை வச்சுதான் நாளைக்கு நீங்க 2 பேரும் சமைச்சு சாப்பிடணும். பிச்சை எடுக்கணுமா? நான் பிச்சைக்காரியா? என் கௌரவம் என்ன ஆகுறது? என்னால முடியாது. நான் எடுக்க மாட்டேன். 5 ஏக்கர் பூமியில விதைய தூவணுமா? ஐயோ, என்னால முடியாது. ரங்கையா, ரங்கையா, நாளைக்கு காலையிலேயே நாங்க எங்க ஊருக்கு ஓடி போறோம். எங்க பெட்டியெல்லாம் கொடுப்பா. இந்த சாபம் பரிகாரம் எல்லாம் எங்களுக்கு வேணாம். ரங்கையா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு, அட என்ன மாமா, 1 மாசம் இருக்கேன்னு சொன்னீங்க. ஜில்லுன்னு காத்து வீசுதுன்னு சொன்ன. நான் வேற நாளைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். நாட்டுக்கோழியும் வேணாம், முட்டைக்கோழியும் வேணாம். அந்த கோழி குழம்ப நீயே சாப்பிடு. வண்டியை கட்ட சொல்லு. இன்னைக்கு விடியறதுக்குள்ள நாங்க ஊரை தாண்டி ஆகணும். இல்லனா இல்லாத பொல்லாத சாபம் எல்லாம் எங்க தலையில வந்து விழும். சுப்பையா காந்தம்மா ராத்திரியோட ராத்திரியா பொட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. பத்ரம் மாமா, இருட்டுல கொசு கடிக்கும். உங்க உடம்பு வேற கொசு கடிய தாங்குமான்னு தெரியல. காந்தம்மா வண்டியில உக்காந்துக்கிட்டு, இனிமே உங்க ஊருக்கோ உங்க வீட்டுக்கோ நாங்க வரப்போறதே இல்லைன்ன. டேய் பையா, சீக்கிரமா வண்டியை எடுறா அப்படின்னு சொல்லி அந்த வண்டி அவங்க ஊர் எல்லையை தாண்டி மறைஞ்சு போகும்போது எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராஜையா, என்ன மூளை ஓ மூளை. 1 மாசம் எங்க வீட்டுல உக்காந்து கொடுமைப்படுத்த வந்தவங்கள ஒரே நல்ல விரட்டிட்ட. உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ராஜையா சிரிச்சுக்கிட்டே, ரங்கையா, சோம்பேறிங்களுக்கு வேலையை கொடுத்தா அவங்க பேய பார்த்தா மாதிரி பயப்படுவாங்க. அதை வச்சுதான் அவங்கள திட்டம் போட்டு துரத்தன. உண்மைதானே? சொந்தக்காரங்களாச்சே வந்திருக்காங்களே நல்லா பாத்துக்கலான்னு பார்த்தா இவங்க எங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீதா, போய் நல்லா படுத்து தூங்கு. காலையில ரொம்ப நேரம் கழிச்சு எழுந்துச்சா போதும். சரிங்க அத்தை, இனிமே இந்த விடிய காலையில வர சொந்த பந்தத்தை அப்படியே ஓட்டி விட்டுருங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம யார் வீட்டுக்கு வேணும்னாலும் சொந்தக்காரங்க அப்படின்னு போகலாம். ஆனா அங்க நம்மளுடைய கர்வம், நம்மளுடைய திமிரு, அகங்காரம், அதிகாரத்தை எல்லாம் காட்டக்கூடாது. அவங்க வீட்டுக்கு போனா அவங்க வீட்டு ஆட்களா மாறி அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு நாம சந்தோஷமா இருக்கணும். அவங்களையும் சந்தோஷமா பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா வந்த உறவுகளை எப்ப விரட்டி அடிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் திட்டம் போடத்தான் செய்வாங்க. ஒரு நாள் சரியா நடுராத்திரியில மழை பெஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல ஆத்துல இருக்கிற அணைக்கட்டு உடைஞ்சு போய் தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சுது. அதை பார்த்து ராஜையா பதட்டமா, லக்ஷ்மி, லக்ஷ்மி, சீக்கிரமா எழுந்து வெளியில வா. நம்ம ஆத்தோட அணைக்கட்டு உடைஞ்சு போய் ஊருக்குள்ள ஆத்து தண்ணி எல்லாமே வேக வேகமா வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா கதவை திறந்து வெளியில வா. வீட்டுல இருந்து பொருள் எல்லாம் எடுக்காத. அதெல்லாம் எடுத்துட்டு போனா நாம தான் மாட்டிப்போம். அதை கேட்டு லக்ஷ்மி பதட்டமா வெளியில ஓடி வந்தா. ஐயோ, என்னங்க இது? இவ்வளவு வேகமா தண்ணி ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. விட்டா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டையுமே அடிச்சுக்கிட்டு போயிடும் போல தெரியுதே. எங்க நம்ம மண் வீடு எப்ப வேணும்னாலும் இடிஞ்சு விழுந்துரு போல. இந்த ராத்திரி நேரத்துல நாம இந்த மலையில எங்கெங்க போறது? கவலைப்படாத லக்ஷ்மி, இப்ப இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது. சுத்தி இருக்கிற தெருலாம் தண்ணியால முழுகி போயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாமரம் இருக்குல்ல, இப்போதைக்கு நாம அங்கதான் போய் தங்கி ஆகணும். அந்த மரத்துல ஏறி உக்காந்தாதான் நாம இப்ப உயிர் பொழைக்க முடியும். என் கைய பிடிச்சுக்கோ. அந்த மரத்தோட கிளை பெருசாதான் இருக்கும். நாம தாராளமா உக்காந்துக்கலாம். ஆமாங்க, இந்த ஆபத்தான நேரத்துல அந்த மரம் தான் நமக்கு பெரிய ஆதாரமா இருக்கும். நல்ல வெளியா இப்ப அந்த மரத்துல நிறைய மாம்பழங்களும் இருக்கு. பசிச்சதுன்னா அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு பசியையும் போக்கிக்கலாம். வாங்க, நம்ம சீக்கிரமா போலாம். அப்படி 2 பேரும் அந்த தண்ணியில மரத்துக்கிட்ட வந்து கஷ்டப்பட்டு மரத்துக்கு மேல ஏறி உக்காந்துட்டாங்க. அப்பதான் அவங்க பக்கத்து வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்த சோமையா, சீதா 2 பேரும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்ப அவங்க ராஜையாவை பார்த்து, ராஜையா, ஏன்பா ராஜையா, எனக்கு உதவி பண்ணுப்பா. எங்க ஓட்டு வீடு தண்ணியில இடிஞ்சு விழுந்துடுச்சு. என்னால இந்த தண்ணியில நிக்க கூட முடியலப்பா. எனக்கு வயசாயிடுச்சு. முட்டியெல்லாம் ரொம்ப வலிக்குது. தயவு செஞ்சு எங்களுக்கும் அந்த மரத்துல கொஞ்சம் இடம் கூட.
ஐயோ சோமையா அண்ணன், பயப்படாதீங்க. என் கையை கொஞ்சம் இறுக்கமாக பிடிங்க. நான் மெதுவாக உங்களை மரத்துக்கு மேலே இழுக்கிறேன். சீதா அக்கா, நீங்களும் உங்கள் புருஷனோட கையை பிடிச்சிக்கோங்க, உங்களையும் சேர்த்து இழுக்கிறேன். ராஜையா, அந்த கடவுள் உன்னை நல்லபடியா பார்த்து பாருப்பா. இந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டு எங்க 2 பேரோட உயிர் போயிடுமோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையா நீ கை கொடுத்து எங்க 2 பேரும் உசுரையும் காப்பாத்திட்ட. இந்த மரத்துக்கு மேல நாம உசுரோட இருந்துட முடியுமா? அக்கா, நீங்க பயப்படாதீங்க, என் பக்கத்துல வந்து உக்காந்துக்கோங்க. இது பெரிய மாமரம். இதோட கிளையெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா தான் இருக்கு. இப்போதைக்கு நாம எங்கேயும் போக முடியாது. இந்த மாமரத்துல தான் இருக்கணும். இந்த மாமரம் தான் நம்ம உசுரை காப்பாத்தோம். எல்லாரும் அந்த மரத்துக்கு மேல ஏறி உக்காந்ததும் கொஞ்ச நேரத்துல அந்த ஊர்ல பெரிய பணக்காரன், ரொம்பவும் திமிரு பிடிச்ச ஸ்ரீனிவாசனும் அவனுடைய மனைவியான கௌரியும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு அந்த பக்கமா வந்தாங்க. ராஜையா, சோமையா, தயவு செஞ்சு எங்கள் 2 பேரை காப்பாத்துங்க. எங்களுடைய 6 அடுக்கு மாடி தண்ணியில் முழுகலை. ஆனால் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்ததால் எங்களால் வீட்டில் இருக்க முடியலை. உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படியே நீந்தி வந்திருக்கோம். என் பொண்டாட்டி கௌரிக்கு நீச்சல் வராது, தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. அப்போ கௌரி பதட்டமா, ஐயோ, இந்த அழுக்கு தண்ணியில என்னால நிக்க முடியல. கீழே என் காலில் ஏதோ குத்திக்கிட்டு இருக்கு. ராஜையா, சோமையா, தயவு செஞ்சு யாராவது என்னை காப்பாத்துங்க. நீங்க என்ன காப்பாத்துனா என்கிட்ட இருக்கிற தங்க காசுல 100 தங்க காசை உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஆமாம் கௌரி, இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற எனக்கு நல்ல மனசு தான் வேணும். உங்களுடைய தங்கம் தேவையில்லை. மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவி செய்யலைன்னா அப்புறம் எப்படி? பார்த்தீங்களா ஐயா, நேற்று வரைக்கும் உங்களோட பெரிய மாளிகையை பார்த்துக்கிட்டு உங்களை பெரிய ஆளாக நினச்சிங்க. ஆனால் இப்போது அந்த மாளிகை உங்களுக்கு இல்லாமல் ஆயிடுச்சு. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்த இந்த மாமர இலைங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து விழுதுன்னு ராஜையா கிட்ட எத்தனை தடவை சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் உசுரை காப்பாற்றினது அதே ராஜையா தான். அதே மாதிரி நீங்கள் உக்காந்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் திட்டின மரத்து மேலே தான். சோமையா, நான் பண்ணது தப்புன்னு இப்போ எனக்கு புரியுது. மனுஷங்க தான் எப்போவுமே முக்கியம். பணம் காசெல்லாம் ஆபத்து வரும்போது காப்பாத்தாது. இது எதையுமே நான் புரிஞ்சிக்காம ஒரு ஜமீன்தாரு அப்படிங்கிற திமிரில் உங்கள் எல்லார் மேலேயும் அதிகாரத்தை செலுத்தின. நான் பண்ணது பெரிய தப்பு தான். இங்க பாருங்கய்யா, இயற்கைக்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான். இப்போ இந்த இயற்கை சீற்றத்துல உங்களுடைய 6 மாடி மாளிகையும் இல்ல, எங்களுடைய சின்ன குடிசை வீடும் இல்ல. எல்லாமே தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சா? ஏது எப்படியோ உசுரை நாம காப்பாத்திக்கிட்டோம். இருக்கிறத வச்சு இந்த மழை தண்ணி எல்லாம் போற வரைக்கும் நாம எப்படியாவது வாழணும். என்ன சீதாக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இப்போ உசுரை மட்டும் காப்பாத்திக்கிட்டு என்ன பண்ண போறோம்? சேர்த்து வச்ச பணம், நகை, என் வயிறு அடிக்க கூட தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ, இந்த நகையெல்லாம் இல்லாம என்னால வாழவே முடியாது. இதுக்கு என்னோட உசுறு போயிருந்தாலும் பரவாயில்லையே, இது எல்லாத்தையும் எழுந்துட்டு நான் என்ன வாழ்க்கைய வாழ போறேன்? அப்படி அன்னைக்கு நாள் இரவு முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில சூரியன் வந்தாலும் மழையே இல்லைனாலும் ஊர் எல்லாமே சுத்தி பாக்குறதுக்கு கடல் மாதிரி தான் இருந்துச்சு. ராஜையா, நேற்று ராத்திரி முழுக்க நான் குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ வெயில் வந்ததால் குளிர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப பசிக்குது. நேற்று மதியம் சாப்பிட்டது, அதுக்கப்புறமா நான் சாப்பிடவே இல்லை. இப்படியே போனா என் உசுறு பசியாலேயே போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. ஆமாங்க, என் நிலைமையும் அப்படிதான் இருக்கு. தினமும் 3 வேளைக்கு 4 வேளைன்னு விருந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். தண்ணியும் கூட சுத்தமான தண்ணி தான் குடிப்போம் அப்படின்னு குடிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த வீணா போன மரத்துல குடிக்கிறதுக்கு தண்ணியும் கிடைக்காது போல தெரியுதே. இப்படியே இருந்தா தாகத்தாலையும் பசியாலையும் நான் செத்துருவேன் போல. ஏப்பா ராஜையா, ஏதாவது வழி இருந்தா சொல்ல. ஏம்மா கௌரி அம்மா, நீ பேசுறதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா சொல்லு. நேற்று உன் உசுரை காப்பாத்தின இந்த மரத்தை இன்னைக்கு காலையில் வீணா போன மரம்னு சொல்ல உனக்கு எப்படி வருது? கீழே தண்ணி இருக்க, அதை கொஞ்சம் எட்டி பாரு. அதில் இறங்கி போய் நாம் என்ன பண்ணுறது? அந்த தண்ணியை குடிக்க முடியுமா? இல்லை அதை வச்சு சமைக்க தான் முடியுமா? எதுவும் முடியாதப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். நீங்க சொல்றது உண்மைதாங்க. உசுரை காப்பாத்திக்கிட்டதே பெரிய விஷயம்தான். இதுல போய் பசிக்குதுன்னு சொன்னா என்னதான் பண்ண முடியும்? இது என்ன சமையலறையா? மளிகை பொருள் எல்லாம் இருக்கா? சமைச்சி நம்ம உட்காந்து சாப்பிடலாங்கிறதுக்கு எதுவுமே இல்லாத நேரத்துல ஏதோ இருக்கிறத வச்சுதான் நாம பொழைச்சுக்கணும். இங்க பாரு கௌரி, கொஞ்சம் அமைதியாரு, எல்லாம் சரியாயிடும். ஆமா சீதாம்மா, அப்படி சொன்னா எப்படி? நாம பட்டினியா இருந்தா எல்லாருமே சாக வேண்டியது தானா? என் பொண்டாட்டிய நான் ஒருவேளை கூட பட்டினி போட்டதில்ல. அப்படிப்பட்டவ வாய் விட்டு பசின்னு கேட்கறாளே.
இவ்வளோ பணமும் சொத்தும் இருந்து இப்போ எந்த புண்ணியமும் இல்லை. ஸ்ரீனிவாசையா, நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி பசியும் பட்னியுமா இருந்து நாம எல்லாரும் உசுர விட மாட்டோம். ஏன்னா நம்ம உசுர காப்பாத்தின இதே மாமரம் தான் அமிர்த மாதிரி பழங்களை தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க சரியா கவனிக்கல போல. மர நிறைய மாம்பழங்கள் தொங்கிக்கிட்டே இருக்கே, நாம அதை சாப்பிட்டே கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு போயிடலாமே. சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்தின லக்ஷ்மி. நான் இந்த மரத்தில் பழங்கள் இருக்கிறதையே மறந்துட்டேன். நான் உடனே மரத்து மேலே ஏறி தேவையான அளவுக்கு மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு வரேன். இந்த மரத்தோட மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டா போதும், உடனே வயிறு நிறைஞ்சிடும். ஸ்ரீனிவாசன் தயக்கமா, என்ன ராஜையா, பழம் சாப்பிட்றதா? அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்றது தானே. அதை மட்டும் சாப்பிட்டு எப்படி வயிற்ற நிரப்ப முடியும்? அதுவும் இல்லாமல் அதை கழுவாமல் எப்படி சாப்பிட முடியும்? நான் எங்கள் வீட்டில் சமைச்ச சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுவேன். இந்த மாம்பழத்தை சாப்பிட எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கு. ஏன்பா சீனிவாசா, இன்னுமா உன்னோட அகங்காரமும் திமிரும் அழியலை? ஒரு மரத்து மேலே உக்காந்துக்கிட்டு அதே மரத்தோட பழங்களை சாப்பிட முடியாதுன்னு சொல்றியப்பா. இதுதானா உன் உயிரை காப்பாத்தின மரத்துக்கு நீ கொடுக்குற மரியாதை? இப்போ உனக்கு சமைச்சு கொடுக்க உன் சமையல்காரங்க இல்லை, இங்கே சாப்பாடும் இல்லை. என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு தான் உன் உயிரை நீ காப்பாத்திக்கணும். சோமை என்ன சொன்னது உண்மைதாங்க. பசியோட சாகிறதுக்கு பதிலா இந்த பழத்தை சாப்பிட்டு நாம உசுரோட இருந்தாலே போதும் தாங்க. இந்த நேரத்துல போய் இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு பசியில உயிர் போற மாதிரி இருக்கு. அவங்க சொல்றத கேளுங்க, அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுடலாம். அப்போ ராஜையா அந்த மரத்துல ஏறிட்டு போய் எல்லாருக்கும் பழத்தை கொண்டு வந்து கொடுத்தான். இந்தாங்க ஐயா, இந்த பழங்களை சாப்பிடுங்க. கௌரி அம்மா, நீங்களும் பழங்களை சாப்பிடுங்க. இந்த மரம் எந்த உரமும் போடாம தானா வளர்ந்த மரம். இந்த மரத்துல எந்த ரசாயனமும் கலந்ததில்லை. இந்த மரத்தோட பழங்கள் எல்லாமே ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். எல்லாரும் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்தாங்க. அடடடா, இந்த மாம்பழம் இப்படிப்பட்ட மாம்பழமா? நான் இதுவரைக்கும் இந்த மரத்தோட மாம்பழத்தை சாப்பிட்டதே இல்லையே. இவ்வளோ சுவையா இருக்கு. பசி நேரத்துல இந்த மாம்பழம் கிடைச்சதே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த மாம்பழமும் இல்லை அப்படின்னா நம்ம பசியாலேயே உசுர விட்டுருப்போம். அப்போ ஸ்ரீனிவாசன் அந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்து, ஆமா ராஜையா, சீதாம்மா சொன்னது உண்மைதான். இது வரைக்கும் இந்த மரத்தோட பழங்களை நான் சாப்பிட்டதே இல்லை. இது ஏழை வீட்டில் வளர்ந்த மரம். இந்த பழங்களை சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா நீ தான் பெரிய பணக்காரன். உன் வீட்டில் இவ்வளோ சுவையான மாமரம் இருக்கே. என்னங்க, இதுக்கு போய் எல்லாம் வருத்தப்படலாமா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாளைக்குள்ள இந்த வெள்ளை நீரெல்லாம் போயிடும். நாம எதையும் இழக்கலையே, இன்னும் வாழ்க்கை இருக்கு. என் சொத்து எல்லாம் திரும்ப கிடைக்குங்கிற சந்தோஷத்தை விட என் மனசு நல்லபடியா மாறினது சந்தோஷமா இருக்கு. உன் குடிசைக்கு முன்னாடி இருக்கிற இந்த மரத்தோட இலைங்க என் வீட்டுக்கு முன்னாடி விழுதுன்னு எத்தனையோ தடவை சண்டை போட்டேன். ஆனா நீ எதுவுமே சொன்னதில்ல. ஆனா இன்னைக்கு அதே மரத்தோட பழத்தை சாப்பிட்டு தான் நான் உசுர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஆமா ராஜையா, சொத்து பத்து பணம் இது எதுவுமே மனுஷன் ஆபத்துல இருக்கும்போது வந்து அவன் உசுர காப்பாத்தாது. அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க உறவுகளுக்கு சமம். அவங்க தான் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அடுத்த நிமிஷமே வந்து நம்மளை காப்பாத்துவாங்க. இது புரிஞ்சுக்காம நானும் லக்ஷ்மி கிட்ட நிறைய சண்டை போட்டிருக்கேன். லக்ஷ்மி, நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஐயோ கௌரி அக்கா, ஏன் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நாம அக்கா தங்கச்சி மாதிரி. பாத்தீங்களா, இந்த இயற்கையோட சீற்றத்துல கூட நமக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. இது வரைக்கும் ஒருத்தங்களை கண்டா ஒருத்தங்களுக்கு ஆகாது. ஆனா இனிமே நாம அக்கா தங்கச்சி மாதிரி வாழ போறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் கூட இந்த இயற்கையோட சீற்றம் தான்ல. ஐயா, எங்க லக்ஷ்மி சொன்னதை பாத்தீங்களா? ஏழைங்களோட மனசு அவ்வளவுதான். கோபம் பகை இதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்காது. நீங்க நல்லபடியா பேசினா நாங்களும் நல்லபடியா பேசுவோம், பேசலனா அப்படியே போயிடுவோம். ஆனா கஷ்டம்னு வந்துட்டா மட்டும் நாங்க யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி அவங்கள கஷ்டத்துல இருந்து காப்பாத்துவோம். அதுதாங்க ஐயா நாங்க. இதை நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் காலையில வெள்ள நீர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு தரையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா, கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளை தண்ணி குறைஞ்சி இப்ப தரை தெரியுது. ஆனா எல்லா வீடுங்களும் நாசமாயிடுச்சு போல. ஆனா நாம எல்லாரும் பத்திரமா உயிரோட தான் இருக்கோம். வாங்க எல்லாரும் கீழே இறங்கி போலாம். உண்மைதான், இன்னைக்கு இந்த மரத்தோட புண்ணியத்தால தான் நாம எல்லாரும் உயிரோட இருக்கோம். பணமும் சொத்தும் போனா பரவாயில்லை, உசுர் இருந்தா அதை மறுபடியும் சம்பாதிக்கலாம். சரி,
முதல்ல நான் கீழே இறங்கி போறேன், அப்புறமா உங்க எல்லாருக்கும் கை கொடுக்கறேன். வாங்கக்கா, கீழே இறங்கி போலாம். வீடெல்லாம் சுத்தமாக்கணும் இல்லையா? நமக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் வீட்டு எல்லாத்தையும் சுத்தமாக்கிட்டு சாயந்தரம் ஒன்னாவே சமைச்சு சாப்பிடலாம். இன்னையில இருந்து நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கலாம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமாமா கௌரி, இந்த இயற்கையோட சீற்றம் நம்ம எல்லாரையும் ஒரே குடும்பமா மாத்தி இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுதான் வாழ்ந்தாகணும். இந்த மரத்துல காய்ச்சிருக்கே மாம்பழம், இதே மாதிரி நம்ம உறவுகளும் இனிமே இனிப்பா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி வாங்க, பத்திரமா கீழே போலாம். அப்படியே எல்லாருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்தாங்க. சந்தோஷமா அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்க வீடுங்களை சுத்தம் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் எப்பவும் போல வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இயற்கை சீற்றத்துக்கு முன்னாடி ஏழைங்க பணக்காரங்க அப்படிங்கிற வித்தியாசம் எதுவுமே இல்ல. எல்லாருமே இயற்கைக்கு முன்னாடி சமந்தான். பணம், சொத்து, பத்து, காசு இது எல்லாம் நாம ஆபத்துல இருக்கும்போது நம்மள காப்பாத்தாது. நம்மள சுத்தி இருக்கிற ஜனங்க தான் ஆபத்துல இருக்கும்போது நம்மள காப்பாத்த வருவாங்க.